मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वः सरैनं रावणिं। श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत रघुनंदन परब्रह्मणे नमः। श्रीमते ராமானுஜாய நமஹ. வேரி மாறாத பூமேல் இருப்பாள் நாயகன் பொன்னடி போற்றும் புனிதர்கள். நேற்றைய தினம் எதிர்ந்து வந்த தாடகைதன் உரத்தை கீறி சுபாகுவை கொன்று மாரீச்சனை பாதாளத்திலே அழுத்தி விஸ்வாமித்ரமா முனிவனுடைய யாகத்தை சபலமாக்கின பிறகு எல்லாரும் புறப்பட்டு மிதிலை மாநகர் நோக்கி வருகிற வழியிலே கௌதம சாபத்தாலே அகல்லாய் கிடந்த அகலிகையை உயிர்ப்பித்து அங்கிருந்து மிதிலை மாநகரத்து மன்னனான ஜனகனாலே வரவேற்கப்பட்டு அங்கே சிவபெருமானுடைய வில்லொன்றிருக்க அந்த வில்லை பெருமான் வளைத்த அளவிலே தசரத மகாராஜாவுக்கு செய்தி போக அவரும் தம்முடைய ஊரில் உள்ளார் அனைவரையும் அழைத்து கொண்டு மிதிலை ஏகின பிறகு பங்குனி உத்திர திரு நன்னாளிலே சீதாராம விவாகம் நடைபெற வேண்டும் என்று வசிஷ்டன் நாள் குறிக்க அந்த நாளும் வந்தது. அலங்கார பூஷிதையான சீதா பிராட்டியாரை பெருமான் முன்னே அக்னிக்கு எதிராக நிறுத்தி ஜனக மகாராஜா பெருமாள் திருக்கையிலே பிராட்டியை பிடித்து தருகிறான். என்ன சொல்லி? இயம் சீதா மமசுதா சக தர்மச்சரீதவ பிரதீச்சயனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஷ்வபாணினா. ராகவா, இந்த சீதை என்னுடைய மகள், உன்னுடைய தர்மத்துக்கு உறுதுணையாக இருப்பாள். இவளை அங்கீகரிப்பாய். அங்கீகாரத்துக்கு அறிகுறியாக உன்னுடைய கையினால் என் மகள் கையை பிடிப்பாய். உனக்கு மங்களம் உண்டாகுக என்று இப்படி ஸ்லோகத்தை சொல்லுகிறார். அந்த நாளிலே எல்லாம் பாணிகிரகணம்தான் திருக்கல்யாணமே தவிர திருநான் பூட்டுதல் என்பது பின்னால் வந்த பழக்கம்.
நாம இப்ப கல்யாணம்னா கூட என்ன போடுறோம்? பாணி கிரகண சுபமுகூர்த்த பத்திரிகை. ஆக கையால கைய பிடிச்சுட்டாலே கல்யாணம் ஆயிடுத்துன்னு அர்த்தம். என்ன சொல்லி தருகிறான்? சந்தோஷம் இந்த ஜனக மகாராஜனுக்கு எம்பெருமானை தனியாகவும் பிராட்டியை தனியாகவும் பற்றாது இருவரையும் சேர்த்து பற்றுகின்ற பாக்கியம் கிடைத்த மகிழ்ச்சி. பொதுவாக கல்யாணம்ங்கிறது ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகளை கடிமணம் புரிந்து கொள்வானானாலும் அதற்கு முதலிலே சேர்த்து வைக்கிறவன் வேணும். எம்பெருமானோடு சீதா பிராட்டியை சேர்த்து வைக்கிறவன் ஜனக மகாராஜன். சேர்த்து வைக்கிறவன் கடக கிருத்தியம் பண்ணுகிறவன். இருவரையும் ஒருவரோடு ஒருவர் பிணைப்பவன் அர்த்தம். அந்த பிராட்டி இருக்கிறாளே, அவள் இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் எம்பெருமானிடத்திலே சிபாரிசு பண்ணுகிறவள். அந்த பிராட்டியாருக்கும் ஜனகன் இப்பொழுது சிபாரிசு செய்பவனாக ஆகிவிட்டான். புருஷகாரத்துக்கு புருஷகாரம் ஆகிறான். ஒருவன் கேட்டான், உங்க பெருமாளுக்கு உபயநாச்சிமார்னு 2 மனைவிகள் இருக்கிறார்களே, கடவுளுக்கு 2 மனைவிகள் தேவைதானான்னு கேட்கிறான். ஆனா அங்க விஷயம் என்னன்னு கேட்டார், பகவான் முன்னே பரம பாபத்தை பண்ணிவிட்ட ஒரு சேதனன் போகிறான். போன உடனே இவனுடைய பாவங்களை நினைத்து பகவான் இவன் முகத்திலேயே விழிக்க கூடாது என்று இந்த பக்கமா திரும்புறான். அப்ப இந்த பக்கம் இருக்கிற தாயார் கன்னத்துல இடிக்கிறாள். குழந்தை வந்து நிற்கிறான். அவனை பாவம் பண்ணும்படி உள்ளே இருந்து தூண்டினவர் நீர்தானே. அப்படி இருக்க குழந்தையினிடத்திலே குற்றம் பார்க்கலாமா? உம்மை வத்சலன்னு சொல்றாளே. வாத்சல்யம் வாத்சல்யம் என்றால் அது பசுமாட்டினிடத்திலே காண்கின்ற ஒரு குணம். இந்த பசுமாடு கன்று ஈனும் வரையிலும் அழுக்கடைந்த தரையிலே இருக்காது. சுத்தமான இடமாயிருந்தாதான் அங்கே பசு இருக்கும். அந்த சுத்தம் பார்க்கிற பசுவுக்கு ஒரு கன்று பிறக்கிறது. அந்த கன்று புழுதியில் விளையாடி மேனியெல்லாம் அழுக்கு படிந்து தாய்ப்பசுவின் அருகே வந்து நிற்கிறது. நேற்று வரையிலும் குற்றம் பார்த்த தாய்ப்பசு இன்று தன் கன்றின் உடம்பில் இருக்கிற அழுக்கையே இனிமையாக நாவினாலே நக்கித் தருவது போலே எம்பெருமானுடைய வாத்சல்யம்ங்கிறது என்னன்னா, நம்மிடம் குற்றங்கள் இருந்தாலும் அதை காணாதவனாக இருக்கிறான் பகவானுக்கு. சகஸ்ரநாமத்தில் ஒரு திவ்ய திருநாமம் அவிஜ்ஞாதா என்று ஒரு திருநாமம். அவிஜ்ஞாதா, விஜ்ஞாதான்னா அறிபவன் அர்த்தம். அவிஜ்ஞாதா அறிவிலி. சர்வேஸ்வரனுக்கு என்ன பேரு? அறிவிலின்னார். என்னையாய சர்வஜ்ஞ சர்வவிது ஸ்வாபாவிகி ஞான பல கிரியாச்சா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று பிரம்மத்துக்கு ஞானத்தையே லட்சணமாக வேதாந்தங்கள் சொல்லியிருக்க, இந்த பரமாத்மாவை போய் அறிவிலின்னு சொல்லலாமா பீஷ்மர்? இந்த திருநாமத்தை சொன்னாரேன்னா அவனுக்கு எந்த அறிவு இல்லைன்னா அடியார்களுடைய குற்றங்களை பார்க்கிற அறிவில்லை. அடியார்களுடைய குற்றங்களே ஒன்று விடாமல் அவன் பார்ப்பானால் நாம் என்று உய்வது? ஆகையாலே அவனே தோஷத்தை பாராதவன். அவனுக்கே இவனை பார்க்க கூசித்துன்னா இவன் எவ்வளவு பாவியாயிருப்பான். இந்த பக்கம் திரும்பினா இந்த நாச்சியார் இடிக்கிறான். வேற வழி இல்லைன்னு இந்த பக்கம் திரும்பினா குழந்தைய வெறுக்கலாமான்னு இவ இடிக்கிறான்.
ரெண்டு பேரும் இடிக்கிறதுனாலே வேற எங்கேயும் பார்க்க முடியல, எதிர்த்தாப்புல பார்க்கறான். அவன் கட்டாட்சம் விழுந்தோன்னியே எதிர நிற்கிறவனுடைய குற்றமெல்லாம் போய் விடுகிறது. இப்படி பகவானுடைய கட்டாட்சத்துக்கு நம்மை ஆளாக்குவதற்காகத்தான் இரண்டு தேவிமார்கள் எம்பெருமான் அருகிலே எழுந்தருளி இருக்கிறார்கள். பொதுவா கோவில்கள்ல பார்த்தேன்னா பெருமாளும் இப்படி காட்டின்னு இருக்கார், அம்பாளும் இப்படி காட்டின்னு இருக்கா. இதுக்கு என்ன கருத்துன்னா, நீ செய்த பாவங்களை கண்டு அஞ்சாதே என்கிறான் பகவான். பிராட்டி என்ன சொல்றா, அந்த பகவான் சுதந்திரனாகையாலே தன் இஷ்டப்படி நடப்பவனாகையாலே நம்மை கைவிட்டு விடுவானோ என்று அவனுடைய சுவாதந்திரியத்தை கண்டு அஞ்சாதே, அவனை வழிப்படுத்த நான் இருக்கிறேன் என்று பிராட்டி அபயமுத்ரையினாலே நமக்கு காட்டி தருகிறாள். அப்பேற்பட்ட பிராட்டியே இயம் சீதா, இந்த சீதைன்னா, இந்த சீதைன்னு சொல்லுவானே. ராமன் அழகனாக இருந்த காரணத்தாலே கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் என்று பேரழகனாக இருக்கிறபடியினால்தான் பெண்ண பெத்தவாழ்லாம் நம்ம மேல விழறா அப்படின்னு கொஞ்சம் இருமாந்து நின்னானாம். ஆறு ஸ்ரீராமன். அப்ப ஜனகன் சொல்றான், ஓய் உம்முடைய அழகை பார்த்து இருமாந்திராதே, உமக்கு அழகு தரவல்ல இவளை பார், இயம் சீதா. திருவடி ஹனுமான் அசோகவனத்திலே சீதா பிராட்டிய பார்க்கிறான். பார்த்தோன்னு என்ன சொன்னான் தெரியுமா, துல்லியசீலவயோ விருத்தாம் துல்யாபிஜன லட்சணம் ராகவோர்ஹதி வைதேஹீம் தம்ஜேயம் அசிதேட்சண. ஒழுக்கம், குலம், கல்வி, செல்வம் முதலான எல்லாவற்றாலும் ராமனுக்கு ஏற்றவள் சீதை. இந்த சீதைக்கு ஏற்றவன் ராமன் அப்படின்னு ஹனுமான் முடிவு பண்றான். இதுல கொஞ்சம் கவனிங்க, இங்க வரக்கூடிய தட்ட கவனிக்காதுங்க. அது என்ன சேர்ந்தது, உங்களுக்கு லாபம் கிடையாது, எங்கிட்டேந்து வர்றதுதான் உங்களுக்கு லாபம். என்ன சொல்றான், ராமனுக்கு சீதை தக்கவள், சீதைக்கு ராமன் தக்கவன் தீர்மானம் பண்ண நவவியாகரண பண்டிதன் என்ன சொல்றான், ராமனை சொல்ற போது அவனுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கிடையாது. துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபி ஜனலட்சணம் ராகவோ வைதேகி மருகதி அப்படின்னு வைதேகி ராகவம் அருகத்தின்னு சொல்ல வேண்டிதானே. தம்சேயம் அசிதேட்சணம், கருங்கண்ணியான சீதைக்கு இந்த ராமன் ஓரளவுக்கு தக்கவன். அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாளை விட சீதா பிராட்டியினுடைய கண்ணழகு மிகவும் உயர்ந்திருக்கிறது. ஸ்ரீரங்கத்திலே மார்கழி திருநாளிலே திருவரங்கத்தம்பெருமான் மோகினி அலங்காரம்ங்கிற அலங்காரத்தோட அப்படி கோவில்ல எழுந்துருவர். இப்படி வந்துட்டு இருக்கச்சே எங்க பட்டர் போய் எதிர்த்தாப்புல நின்னார். பட்டரே, நான் ஸ்திரீ வேஷம் போட்டுருக்கேன், எப்படி இருக்குன்னு பெருமாள் கேட்டாராம். பெருமாளே, சாட்சான் மன்மதனான உன்னுடைய அழகுக்கு ஒரு ஒச்சம் சொல்ல முடியுமா, இருந்தாலும் அறிவர், இருந்தாலும்னா டேஞ்சர். அது என்ன, நீர் என்னதான் ஸ்ரீவேஷமிட்டாலும் எங்கள் நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாது. நீ எவ்வளவுதான் பெண் வேஷம் போட்டாலும் எங்க அம்மா கண்ணுல இருக்கிற கருணையும் குளுமையும் உன்னுடைய கண்ணுக்கு வராதுன்னு சொல்லிட்டான். அப்படிப்பட்ட இயம் சீதாம், உன்னை விட கண்ணழகிலே சிறந்தவளான இந்த சீதை, இவளுக்கு அப்படி என்ன ஏற்றம்னு கேட்டா, ஆபிஜாத்தியம். ஆபிஜாத்தியம்னா நற்குடி பிறப்பு. ரெண்டாவது
அயோனிஜத்துவம், கர்ப்பவாசம் பண்ணாமல் பிறந்த சிறப்பு. ராமன் கோசலா கர்ப்பத்தில் இருந்தான். ஆனால் சீதா பிராட்டி அதமே கிருஷதக்ஷேத்திரம் லங்கலாதுத்திதாமயா என்று கலப்பையால் உழும் பொழுது அந்த கோடு தப்பாமல் பிறந்தாள் சீதா. லாங்கல பத்ததி. அவள் ஆறு பூமியிலேருந்து தானே பொன் முளைக்கும். இவ யாரு? ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் என்று வேதம் பேசியதே. அந்த பொற்கொடியான இவளை கை கொள்வாய். அதுக்கு மேலே மமசுதா, என்னுடைய மகள்னா இதுல என்ன ஜனகனுடைய மகள்ங்கிறதுல என்ன பெருமை இருக்குன்னு கேட்டா, யாக்ஞவல்யர்ங்கிற மகானுபாவன் அவரண்டே ஜனக மகாராஜா இன்னும் 4 பிராமண புள்ளகள் ஆத்மாவை பற்றிய காலட்சேபத்தை கேட்டு வருகிறார்கள். ஜனகன் தீக்ஷ்ண புத்தி உடையவனாக இருந்தபடியினால் ஆச்சாரியன் எதை சொன்னாலும் அவனை பார்த்தே சொல்லுவார். இது இந்த 4 பிராமண புள்ளகளுக்கும் வயத்தறிச்சலா இருந்தது. ஜனகன் மகாராஜாங்கிற காரணத்தால தான் நம்ம ஆச்சாரியன் அவரையே பார்த்து பேசுறார் அப்படின்னு பேசிட்டு இருந்தானுங்க. இது மகரிஷிக்கு தெரிஞ்சது. இந்த ஜனகனுடைய பெருமையை இவர்கள் அறியும்படி செய்ய வேண்டும் என்று கருதினான். ஒரு நாள் அந்த ஆத்ம விசாரம் நடந்துருக்கிற போதே தன்னுடைய யோகமாயாலே மிதிலா நகரமே நெருப்பு பற்றி எரிவது போன்ற காட்சியை உண்டாக்கினான். இந்த உபன்யாசம் கேட்டிருந்த 4 பிராமண புள்ளகளும் காணும் போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு வந்தான். பாதியில விட்டுட்டு எங்கடா போனகள்னா, ஒண்ணுமில்லே, கொடியில கௌபீனம் உணர்த்திருந்தோம், நெருப்புல பஸ்மம் ஆயிட போறதேன்னு அதை பத்திரம் பண்ண ஓடினோம்னா. உடனே யாக்ஞவல்யர் கேட்கிறார், ஜனகா மிதிலையே எரியறதே, இப்படி உட்காண்டிருக்கியே போக வேண்டாமான்னா, மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரதஹ்யதி. மிதில எரிஞ்சா எனக்கு என்ன, என்னுடையதுன்னு மிதிலேல என்ன இருக்கு? இந்த ஆத்மா ஏற்கின்ற உடலால் வருகின்ற செல்வம், உறவு, இவைகளை தவிர ஆன்மாவுக்கு எது செல்வம்? பகவான் தான் செல்வமே தவிர மேலே ஆத்ம விசாரம் நடக்கட்டும் என்று கூறின அகங்காரமே இல்லாதவனான ஜனகனுடைய மகள் மமசுதா. அதுக்கு மேலே அழகும் ஏற்றமும் இருந்தால் போராது. சக தர்மச்சரீதவா, நீ எந்த தர்மத்துக்கு இந்த உலகத்து தர்மத்தை நிலநாட்ட இந்த உலகத்துக்கு வந்திருக்கியோ அந்த தர்மத்துக்கு இவள் உன்னிலும் மேம்பட்டு இருப்பாள். ஸ்ரீராமன் எந்த தர்மத்தை நிலைநாட்ட வந்தான்? சரணாகத திராணம். தன்னுடைய திருவடிகளிலே விழுந்தவர்களை கைவிடாமல் ஏற்பது. இத பின்னாலே சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யஹ ததாமி ஏதது விரதம் மமான்னு பெருமாள் கூறுகிறார். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஸ்ரீரங்கத்திலேருந்து ஸ்ரீபராசரபட்டரும் அவருடைய சீடரான நஞ்சியரும் திருக்கோஷ்டியூருக்கு பயணமாகிறார்கள். அந்த நாள்ல பஸ் லாரி எல்லாம் கிடையாது, அதிகமா ஆக்சிடென்ட்டும் கிடையாது. அப்ப அந்த வாழ் கால்நடையா போறாள். போற வழியில பாதிரிக்குடில்னு ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு வேடன். அந்த வேடன் இவர்களை வரவேற்று உபசரித்து தேனும் தினைமாவும் தந்து, சுவாமிகளே நீங்க இங்கேயே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நான் காட்டுக்கு வேட்டையாட போகிறேன், வேட்டையாடி முடிந்த பிறகு நானே துணையாக வந்து உங்களை கோஷ்டிபுரத்திலே விட்டு விடுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். வேடன் போயிட்டு மாலையில் திரும்பினான். இப்ப பட்டர் கேட்கிறார், வேடுவா இன்னைக்கு காட்டிலே
ஏதாவது அதிசயம் நிகழ்ந்ததான்னு கேட்டார். என்ன சுவாமி அங்க வந்து பார்த்தாப்புல கேட்கிறீரே, ஒரே ஒரு விஷயம் நடந்தது. நான் காலையிலேருந்து காட்டுல சுத்தாத இடம் கிடையாது. ஒரு விலங்கு ஒரு பறவை கூட ஆப்பிடல. பசியினாலே துடித்து கொண்டிருந்த போது ஒரு முயலை கண்டேன். பொதுவாகவே மாம்சங்களுக்குள்ளேயே ரொம்ப டேஸ்ட் எதுன்னு கேட்டா முசல் தான். உமக்கு எப்படி தெரியும்? சாப்பிட்டவா சொல்லி கேட்டிருக்கேனே தவிர அடியேன் அப்படி எல்லாம் சாப்பிடல. தெரியாத கொடுத்தா என்னவோ அது தெரியாது எனக்கு. ஆக அந்த முசலை பார்த்தேன். அந்த முயலை அடிச்சு திங்கணும்னு அதை துரத்தினேன். அது வேகமா ஓடிட்டு, நானும் வேகமா ஓடினேன். அது உயிருக்கு ஓடிட்டு, நான் உணவுக்கு ஓடினேன். ரொம்ப தூரம் ஓடின முயல் என்ன நினைச்சதோ திரும்பி வந்து என் காலடியில நின்னது. சுவாமி, இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே ஒரு மிருகத்தை இலக்கு வைத்து அதை அடிக்காமல் நான் திரும்பினதே கிடையாது. இன்று அந்த முயலை கொல்லாமல் வந்து விட்டேன். இதுதான் அதிசயம்னர். ஆச்சாரியரான பட்டர் எழுந்தருள் இருக்கும் பொழுது அந்த சாத்விக புத்தி வேடனுக்கு தானாகவே வந்து விட்டது. இதை கேட்டு பட்டர் ஆனந்த கண்ணீர் வடித்தாராம். நஞ்சியர் கேட்கிறார், இப்ப என்ன ஆனந்த பாஷ்பம்னா, நஞ்சியரே இப்போ சரணாகதன் யாரு? முயல். சரண்யன் காப்பாற்றுகிறவன் யாரு? வேடன். இந்த சரண்யனுக்கு தன் காலில் வந்து விழறதே காப்பாற்றணுங்கிற அறிவு கிடையாது. சரணாகதனான முயலுக்கு இவன் காலில் விழுந்தால் காப்பாற்றப்படுவோங்கிற அறிவு கிடையாது. இப்படி சரண்யன் சரணாகதன் இருவருக்குமே அறிவில்லாத பொழுது ஒரு சரணாகதி பலித்ததென்றால் சர்வஜனான எம்பெருமான் திருவடியை நம்பின நம்மை அவன் கைவிடப் போகிறானா என்ற ஆனந்தத்திலே நான் பாஷ்பம் விட்டேன்னு பட்டர் அருளினார். அந்த மாதிரி ஸ்ரீராமன் சரணாகத திராணமே தர்மமாக வந்தார். அதிலே பிராட்டியும் ராமனை விஞ்சி விட்டார். ரொம்ப அழகு கவனிங்க. ராவணவதான் ஆயிடுத்து. ஆன பிறகு ஹனுமான் எழுந்தருளி ராவணன் மாண்டான்னு மகிழ்ச்சியான செய்தியை சொல்றார். அப்ப சீதா பிராட்டி, வானரோத்தமா உனக்கு ஏதாவது தரணும்னு ஆசைப்படுறேன், வேணுங்கிறத கேளுன்னாள். அவன் வைராக்கியசீலனான பிரம்மச்சாரி, அவனுக்கு என்ன வேணும்? ஆனாலும் தாயே, நீர் கேட்க சொல்லி நான் கேட்காத இருந்தேன்னா உம்மை அவமரியாதை பண்ணினவன் ஆவேன். இந்த 10 மாச காலம் இந்த ஏகாட்சி ஏககர்ணி என்ற பெயருடைய 700 அரக்கிகள் உம்மை ஹிம்சிச்சாலே, இவாளே பல்லாலியின் நகத்தாலையும் கீறி கொல்ல விரும்புகிறேன், பிளீஸ் கிவ் மீ பர்மிஷன். ஆறு ஆஞ்சநேயன். அப்ப சீதை என்ன சொல்றா? பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகச்சின் அபராத்தியதி என்று அற்புதமா பேசுறார். அப்பா, குற்றம் புரிந்தவர்களாக இருந்தாலும் கொலை செய்யத்தக்கவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலும் இரக்கம் காட்டுவதுதான் பெரியோர் செயல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அல்லவா? அப்போ அப்பா ஹனுமானே, இவர்கள் குற்றம் புரிந்தார்கள்னு சொல்றியே, இந்த லோகத்துல 6 குற்றம் பண்ணாதவாள்னு கேட்டாவ. ஏன் தாயே, தேவர் குற்றம் பண்ணித்தா, பெருமாள் குற்றம் பண்ணினாரா, அடியேன் குற்றம் பண்ணினேனான்? ஆமா, நானும் குற்றம் பண்ணேன் அப்படிங்கிறா. என்ன குற்றம்னா, சாட்சாத் போக்கிய வஸ்துவான ஸ்ரீராமன் அருகே இருக்க அவனை புறக்கணித்து ஒரு பிரகிருதியினாலான மானை விரும்பினேனே, பகவானை விட்டுவிட்டு கேவலம் பிராகிருத வஸ்துவை விரும்பினது என்னுடைய பாபம். அந்த பெருமாள்
என்னுடைய தன்மை அறிந்திருந்தோம். ஒரு பொம்மநாட்டி பேசுறா, கடக்கா போன்னு இல்லாத மான் பின்ன போனாரே, அது அவர் குற்றம். 2 குற்றவாளிகளின் தூதனாய் வந்தது உன் குற்றம். பாபானம் வா சுபானம் வா. பெருமாள் கவனிங்கோ, காலில் விழுந்தவாளை காப்பாத்துறது ஒன்றும் பெருசு இல்லை. அடியேன் கூட காலில் விழுந்துட்டா போனா போறது அப்படின்னு விட்டுருவேன். ராமன், விபீஷணன், காகாசுரன் முதலானவர்கள் திருவடியில விழுந்த பிறகு ரட்சிச்சான். அது பெரிசா? தன்னை 10 மாதம் ஹிம்சித்த அரக்கிகளையே அனுமனிடம் இருந்து அபயப்பிரதானம் பண்ணினாலே சீதை, அவளுடைய சரணாகதி கோஷ்டி சிறந்ததான்னா பிராட்டி கோஷ்டி தான் சிறந்தது. சக தர்மச்சரீதவ ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு பாணியும் கைய புடின்னா உடனே ராமன் சீதை கைய பிடிக்க வேண்டியதானே, பிடிக்கல. கிருஷ்ணாவதாரம் இல்லை இது. தகப்பன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவனே ஏழை பண்ணிட்டு போடுவான். இது ராமாவதாரம் அல்லவா? தகப்பனார் தசரதனை பார்க்கிறார், அவர் அப்படிங்கிறார் கண்ணாலே. அதுக்கப்புறம் இவர் பிரதீட்சான்னார் ஜனகர், அங்கீகரியும்னார். ஒரு பெண்ணுக்கு இளம் வயது இருக்கலாம், நல்ல குணங்கள் இருக்கலாம், நல்ல கல்வி இருக்கலாம், நன்னடத்தை இருக்கலாம். இதெல்லாம் இருந்தால் மட்டும் அவள் பெண் பிறவி பயனடையாது. ஒரு ஆண் மகனால் ஏற்கப்பட்டால்தான் அந்த பெண் பிறவி நிறைவு பெறுகிறது. என் பொண்ணுக்கு எல்லாம் இருக்கு, புருஷோத்தமனான நீ அவளை பிரதீட்சா ஏற்றுக்கொண்டால்தான் அவள் பெண்மை வாழும். ஏனாம் ஏனாம்னா இவளைன்னு அர்த்தம். தானாக தேடி வந்த திருவை தள்ளாதே கொள்ளீர். தேடி வந்த திருமகள் இவள். மோகினி போல் அழகுடைய அரசிளங்குமரியான இவளை மன்னாதி மன்னனான நீர் கை கொள்ளும். சித்ரா பௌர்ணமி நிலவனைய முகமுடையாய் இவள் ஒரு தொடர்கதை. இவளை மணந்தால் அவன் ஒரு சரித்திரம் என்ற பெருமையை உனக்கு அவள் சேர்த்து தருவாள். உலகம் புகழும் எங்க வீட்டு பிள்ளையாக ராமச்சந்திரா நீ ஆவாய். உலகம் சுற்றி வந்த வாலிபனே, உன்னோடு வாழ்ந்து காட்டுகிறேன் என்று நிற்கும் இவளை மணந்தால் வாழ்வு என் பக்கம் என்பதை இவள் நிரூபித்து காட்டுவாள். கற்பு கரசியான இவள் கணவனே கண்கண்ட தெய்வம் என்றும் மணாளனே மங்கையின் பாக்கியம் என்றும் எண்ணம் கொண்ட மங்கையர் கரசி இவள். இவளை சாமான்யமாக கருதிவிடாதே. கௌரவம் பார்த்து உன் ஜீவனாம்சத்தை இழந்து விடாதே. நேற்று இன்று நாளை என்று இராமல் ராமா இவளுடன் என்றும் வாழ்க. பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வபாணினா, உம்முடைய கையினால் என்னுடைய மகள் கையை பிடியும். ஓய், உலகத்திலே நல்ல அருமையான பசும்பாலே கல்கண்டு போட்டு காய்ச்சி அப்படி வச்சாலே அந்த மனத்தில யாருமே பிரார்த்திக்க வேண்டாம், எடுத்து சாப்பிடுவான். வேப்பெண்ணெய் அதை நடுத்தருவில் வச்சேன்னா நாளைக்கு பார்த்தாலும் அப்படியே இருக்கும். ஆறானும் தொடுவானோ? ராமா, நான் உன்னை வேப்பெண்ணையா குடிக்க சொல்றேன். இந்த பசும்பாலை நீர் அருந்தும் என்பதற்கு நான் பிரார்த்திக்க வேண்டியதாக இருக்கிறதே. பலனை நீரடைய போகிறேன், அதற்கு நான் உணர்த்த வேண்டுமா? ஓய், முதல்ல நீர் என் மகள் கைய பிடிச்சீர்னா நான் சொல்லாமலேயே என் பொண்ணு காலை பிடிப்பீர்னா. நம்மள யாராவது பொண்டாட்டி காலை பிடிக்காதவன் உண்டா? உண்டுன்னா அவன் ரசிகன் இல்லைன்னு அர்த்தம். அரசிகன் என்றுதான் சொல்லணும். முதல்ல கைய பிடிச்சு விட்டா கல்யாணத்திலேயே முதல்ல என்ன சொன்னா? மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத
முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்குள் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தொழின என்று முதல்ல மாதவன் திருக்கை பற்றுவதை சொன்ன ஆண்டாள் உடனே என்ன சொல்றாள்? இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவன் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி. நான் கைய பிடிச்சா காலை பிடிச்சுதான் ஆகணும். சப்தபதி சொல்லி அம்மி மேல காலை தூக்கி வைக்கணும். எதுக்காக வைக்க சொல்றா? இத காலை வச்ச உடனே அம்மி மிருதுவா இருக்கா, இவ திருவடி மிருதுவா இருக்கான்னு தெரிஞ்சுக்கூடா. புரியுறதா? இவ பாட்டுக்கு என்னைக்கானு உதச்சால்னு வச்சுப்போம். அது ஆகையினாலே பிரதி பாணிம் கிருஷ்ணேஸ்வபாணின என்று சொல்ல பெருமாளும் பிராட்டி திருக்கையை பற்றுகிறார். தம்பிகளுடைய திருமணமும் நிறைவேறுகிறது. ஜனகமா மன்னனிடத்திலிருந்து விடுபெற்று கொண்டு இவர்கள் அயோத்திமா நகர் நோக்கி போகிறார்கள். போகிற வழியிலே காடு. அந்த காட்டிலே சகுனங்கள் சரியாக ஆகவில்லை. பூனை குறுக்க ஓடுறதுன்னா பூனை குறுக்க ஓடிச்சு. உலகத்துல வேற எந்த சகுனத்தை வேணாலும் நம்ம லட்சியம் பண்ணாத இருக்கலாம். ஆனா பூனை குறுக்க ஓடினால் போவதும் பாவம், பூனைய கொல்றதும் பாவம் இல்லையா? ஒரு திருநெல்வேலி ஒரு ஊர்ல ஒரு மருமகள் ஆத்துல இருக்கா. அவ பாலை உரியில வச்சிருக்கா. அந்த வீட்டுல ஒரு பூனை. அந்த பூனை என்ன பண்றது? இவ எப்ப தூங்குவள் பாலை கொட்டி உள்ளான்னு பார்த்துட்டு இருக்கு. இவ தூங்காத அந்த பூனையே பார்த்துட்டு இருக்கா. இப்படி எத்தனை நேரம் தான் ஒரே வஸ்துவை பார்க்க முடியும்? அவள் கொஞ்சம் கண்ணை சந்தா பூனை பாலை கவுத்துடுத்து. கட்டி எடுத்து அடிச்சா பூனை செத்து பிடிச்சு. உடனே என்ன பண்ணாள்? ஐயோ, மார்ஜார கத்தி மகாபாதகம்னு சொல்றாளே, இப்படிப்பட்ட பாபத்தை பண்ணிவிட்டோமே, இதுக்கு ஏதாவது பிராயசித்தம் பண்ணணுமேன்னு அந்த ஊர்ல ஒரு புரோகிதர் அவரை கூப்பிட்டாள். மாமா, இந்த மாதிரி பூனையை கொன்னுட்டேன், அதுக்கு என்ன பண்ணா எனக்கு இந்த பாவம் போகும்னா. அவன் கொஞ்சம் ஆசை பிடிச்சவன். யாரு? புரோகிதன். அவன் என்ன பண்ணா, பூனைய தராசுல வெயி, தங்கத்துல ஒரு பூனை பண்ணு, அந்த எடைக்கு பண்ணி அதை எனக்கே தானம் பண்ணு. வேற யாருக்கும் கொடுத்துறாரு, ஆற்ற கொடுக்கணும், எனக்கே கொடுனா. அவ திருநெல்வேலிக்காரி, மகா கட்டிக்காரி. தங்கம் இல்லைன்னா அட வெள்ளியில பண்ணுன்னா, அதுவும் முடியலன்னா எப்பொழுதும் வெள்ளின்னு ஒண்ணு இருக்க, எவர் சில்வர், அதுல பண்ணு. அதுவும் முடியலன்னா 2 படி அரிசி, ஒரு 100 ரூபா பணம், அதுவும் முடியலன்னா நல்ல வேதம் ஓதின நல்ல குணமுடைய ஒரு பிராமணனே கிணத்துல தள்ளு, அதுக்கு இதுக்கும் சரியா போடும்னா. அவ சொன்னா, சுவாமி 14 பட்டி தொட்டியிலையும் நான் ஆராய்ஞ்சு பார்த்த அளவுல உம்மை விட குணவான் யார் இருக்கான், உம்மைய தள்ளுறேன். அப்படி சகுனங்கள் சரியாக ஆகவில்லை. தசரதன் பயப்படுறான். வசிஷ்டன் சொல்றார், உன் பையனுக்கு ஒரு திவ்யமான ஆபத்து வரப்போகிறதுன்னா, அதாவது உன் மகனுக்கு அந்த தெய்வாம்சத்தை அதிகமாக்கக்கூடிய ஆபத்து வரப்போகிறது அப்படின்னு சொல்றச்சியே பரசுராமன் வருகிறார். வில்லை ஏந்தி கொண்டு பெருமாள் அந்த வில்லை வாங்கினார், பரசுராமனை வென்றார். அந்த கதையெல்லாம் நீட்டின்னு இருக்க முடியாது. எதுக்காக கல்யாணாச்சி அயோத்திக்கு வந்தான்னு சொல்லிட்டு போகாத, பரசுராமன் எதுக்கு நடுவில் வந்தான்னா, ஒரு குகையில 2 சிங்கம் வாழாது, ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியாது. ஒரே காலத்தில் பகவானுடைய 2 அவதாரங்கள் உலகத்துல சஞ்சரிக்க கூடாது. பூர்ணாவதாரமான ராமன், அம்சாவதாரமான பரசுராமனிடம் இருக்கின்ற விஷ்ணு தேஜஸை வில்லை வாங்குகிற வியாஜத்தாலே தான் வாங்கி கொள்கிறான். அதுக்கப்புறம் பரசுராமன்கிற ஒரு மகரிஷி, அவ்வளவுதான்.
வாங்கின்றான். பரசுராமனும் ஸ்ரீராமனை வாழ்த்தி போகிறான். எல்லாரும் அயோத்தி மாநகர் வருகிறார்கள். கேகய நாட்டு மன்னன் அவன் பரதனையும் சத்ருக்னையும் கேகய நாட்டுக்கு அழைத்து செல்கிறான். கேகயம்ங்கிறது ரஷ்யாவில் இருக்கு இன்னைக்கு. இந்த காந்தாரின்னு ஒரு அம்மா வந்தால அவ ஆப்கானிஸ்தானம், அதான் காந்தார தேசம். அப்ப அதுவரையிலும் நம்முடைய நாடு பரவி இருந்தது என்பது தெரிகிறது. நமக்கு தெரிஞ்ச மேல கொஞ்சம் போச்சு, கீழே கொஞ்சம் போச்சு இல்லையா? அதுக்கு முன்னால எத்தனை பேர் எத்தனை விட்டுருப்பா, யோஜனை பண்ணி பாருங்க. அப்படி இந்த கேகய தேசத்துக்கு போயிட்டார். பெருமாள் சகல கல்யாண குணோபேதனாக 12 வருஷ காலம் சீதா பிராட்டியோட அயோத்தியிலே சுகித்து இருந்தார். அப்படி இருக்கிற நாள்ல ஒரு நாள் காலை தசரதா கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு தன்னுடைய தாடியே வாடுறான். 60,000 வருஷம் ஆயும் கூட தாடி வெளுக்கல, கனகரேர்னு இருக்கு. டையெல்லாம் அடிச்சுக்கல, நிஜமாவே கருப்பா இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு ரோமம் மட்டும் வெளுத்து காதுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அதை பார்த்தான் கம்பன். காளிதாசன் கிட்ட இருந்து எடுக்கிறான் கம்பன். எடுத்து அந்த வெள்ள ரோமம் தசரதன் காதுல ஒரு செய்தி சொல்றதா, மன்னனே இந்த அவனியை மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவம் புரி பருவம் ஈதன. ராஜா, மகாராஜா தசரதா, உன் புள்ள ராமன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு உன்னுடைய ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை தேடிக்கொள்ள கானகத்திலே தவம் புரிகிற வேளை உனக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்றாப்புல இருந்துதான். இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் நரப்பானேன்னா, லங்கேஸ்வரனான ராவணன் பண்ண பாவம் எல்லாம் தசரதன் தாடியில் நரைத்தது. புரியுது உங்களுக்கு? இந்த ராமன் காட்டுக்கு போனபடினால் தானே சீதை போனாள். சீதை போனபடினால் தானே ராவணன் கவர்ந்து போனான். கவர்ந்து போனதால் தானே ராவணன் அழிந்தான். அப்ப ராவணனுடைய பாபம் தான் தசரதன் தாடியில அந்த வெள்ள ரோமமாக ஆயிற்று. உடனே தசரதன் சபை கூட்டுகின்றான். அந்த சபையில் மந்திரிகள் முதலான எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். அங்க பேசலாம். விதிதம் பவதாமே தது யதாமே ராஜ்யமுத்தமம் பூர்வகைஹி மம ராஜேந்திரைஹி சுதவது பரிபாலிதம். பெரியோர்களே, நீங்கள் எல்லாம் தெள்ள தெளிவாக அறிவீர்கள். எனக்கு முன்னோர்களாக இருந்த மகாராஜாக்கள் எல்லாம் கோசல நாட்டு மக்களை எவ்வளவு அருமையாக ஆண்டார்களோ அந்த வழியில் நானும் ஆண்டு வந்தேன். இப்பொழுதோ எனக்கு கிழமை வந்து விட்டது, கிழட்டுத்தனம் வந்து விட்டது. ஆகையினாலே இந்த வெண்கொற்ற குடை நிழலிலே இருந்து கொண்டு ராஜ்ய பாரத்தை சுமக்கின்ற காரியத்தை செய்ய நான் விரும்பவில்லை. வெள்ள நீர் உலகினில் விண்ணில் நாகரில் தள்ளரும் பகையலாம் தவிர்த்து நின்றயன் கள்ளரில் கரந்துரை காமமாதியாம் உள்ளுரை பகைஞருக்கு ஒதுங்கி வாழ்கிறோம். அருமையா கேட்கிறான். இந்த ஆகாசத்தில் உள்ள தேவர்கள், நாகலோகத்தில் உள்ளவர்கள், மண்ணுலகத்தில் உள்ளவர்கள் என்ற எல்லா பகைவர்களையும் வென்றவன் நான். அப்பேற்பட்டவன் வெளியே தெரியாமல் உள்ளேயே இருந்து கொண்டிருக்கின்ற காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களாகிற 6 சத்ருக்களை அடக்காமல் இருந்தால் எனக்கு என்ன பெருமை இருக்கிறது? இந்த ஐம்பொறிகளால், பொறின்னு வச்சான். இந்திரியத்துக்கு தமிழ என்ன பேர் வச்சான்? பொறின்னு வச்சான். ஏன் வச்சான் தெரியுமா? மசால் வடைய தொங்க விட்டா பொறியில எது வந்து மாட்டுது?
எலி. அந்த மாதிரி நம்மை இந்த சப்தாதி போக விஷயங்களிலே மாட்டி கெடுக்கின்ற இந்திரியங்களானபடியினாலே அதுக்கு பொறின்னு பேர் வச்சான். இந்திரிய ஆசையை அழித்திடல் வேண்டும். சங்காத் சஞ்சாயதே காமஹா, காமாத் குரோதோபிஜாயதே, क्रोधात् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृति विभ्रमः, स्मृति भ्रंशात् बुद्धिनाशः, बुद्धिनाशात् प्रणश्यति भगवान கீதையில அற்புதமா சொல்றார். இந்த இந்திரியங்களை வெல்ல விரும்புகிறேன். ஏ தோழர்களே, அமாத்தியர்களே, கச்சயங்கடகரி கழுத்தின் கண்ணுற பிச்சமும் கவிதையும் பெய்யும் இந்நிழல் நிச்சயம் அன்றனின் நெடிது நாளுண்ட எச்சிலை நுகர்வது இன்பமாவதோ. மயில் பீலி குடையும் வெண்கொற்ற குடையும் இடுகின்ற நிழலின் கீழே ஆனையின் பிடரின் மீது வீற்றிருந்து பவனி வருகின்ற அரச செல்வமானது நிலையானதன்று. மேலும் 60,000 ஆண்டுகளாக என்னால் நுகரப்பட்ட எச்சிலையே நான் மறுபடியும் நுகர்வது நியாயமாகுமா? இல்லையா? இவ்வளவு நாள் இந்த ராஜ்ய போகங்களை அனுபவிச்ச எச்சல், அதையே மறுபடியும் நான் எப்படி அனுபவிக்க விழைவேன்? நன்னா கவனிக்கோ. மகாராஜனாக இருந்தோம். இந்த அரச பதவி நித்தியமானதல்ல, இது வேண்டேன் என்று ஒரு குலசேகரன்கிற ஆழ்வார், ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன், ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கமிடத்தான் தன் வங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. குலசேகரன் மகாராஜா, திருவேங்கடத்து எம்பெருமானே, எனக்கு இந்த வானாளும் அரசும் வேண்டாம், மண்ணாளும் அரசும் வேண்டாம். எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? திருவேங்கடத்திலே இருக்கிற தடாகத்திலே ஒரு மீனாய் பிறக்க வரம் தான். உன்னுடைய சம்பந்தமுடைய இடத்திலே வாழ்வதுதான் எனக்கு லாபம். ஆழ்வார் சொல்றார் ஒரு கதை, அருமையான கதை. ஒரு நாயகமாயோட உலகுடனாண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதைகியபானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் திரு நாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோகோ. ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தியோடு இன்னொரு ராஜா சண்டைக்கு வந்தான். அந்த போரிலே சக்கரவர்த்தி தோற்றுவிட்டான். தோற்றுவிட்டால் அந்த நாட்டிலே இருக்க முடியுமா? வென்ற அரசன் இவனை பிடித்து சிறையில் அடைத்து கொன்று விடுவான். அதுக்காக நாடாண்ட சக்கரவர்த்தி காட்டுக்குள்ளே ஓடி மறைந்து ஒளிந்து வாழ்கிறான். என்ன ஒளிந்து வாழ்ந்தாலும், மன்னனானாலும் சாதாரண மானுடனானாலும் வயிறு ஒன்றுதானே. இது என்ன? இது இருக்கும் வரையிலும் உண்டு இடும்பை, இது இருக்கும் வரையிலும் உண்டு இடும்பை, இது உண்டி இடும் பை இல்லையா? உண்டி இடும் பை, இது இருக்கும் வரையிலும் உண்டு இடும்பை. பசிக்கிறது சக்கரவர்த்திக்கு. அப்போ பகல்ல ஊருக்குள்ள போனா ராஜா பிடிச்சுடுவான். அதுக்காக அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி எவனுக்கோ கருமாதி பண்ணி விட்டு சட்டியை உடைச்சிருக்கான். அந்த சட்டியில பாதி கபாலம் கிடக்கு. 6 சக்கரவர்த்தி அந்த கபாலத்தை எடுத்துட்டு பிட்சை எடுக்கிறதுக்காக கிளம்புறான். இவன் ஒரே மையிருட்டா. இவன் போற வழியிலே கண்ணங்கரேர்னு நிறமுடைய ஒரு நாய், வயிற்றிலே கர்ப்பமுடைய நாய் படுத்திருக்கிறது. வெளியில் இருட்டு, நாயின் நிறமும்
கருப்பு. அந்த நாயிருக்கும் இடம் தெரியாமல் சக்கரவர்த்தி அது மேல கால வச்சான், லுன்னு பிடிங்கிட்டு. பிச்சை போட்டால் வாங்குவதற்கு வைத்திருந்த சட்டியும் உடைந்து விட்டது. இந்த செல்வத்துக்கா இப்படி நீ பாடுபடுகிறாய்? ஒரு செல்வம் இருக்குடா, திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினும். ராஜ்யபோகமா முக்கியம்? எம்பெருமானுடைய திருவடி அல்லவா முக்கியம்? மந்திரிமார்களே, இந்த சம்சாரத்திலே இவ்வளவு நாள் எந்த சுகமும் இல்லாமல் ஏதோ சுகம் அனுபவித்ததாக பிரமித்திருந்தேன். இந்த சம்சாரம் ஒழிய விரும்புகிறேன். சம்சாரத்திலே என்ன சுகம் இருக்கு? ஒருத்தன் நல்ல கடுமையான கோடையில தெருவில் நடந்து வரான், காலெல்லாம் அப்படியே புண்ணாயிடுது. எங்காவது சிறிது நிழல் கிடைக்காதா, ஒதுங்கி போகலாமேன்னு பாக்குறான். ஒரு இடத்துல கொஞ்சம் நிழல் இருந்தது, அங்க வந்து உட்கார்ந்துட்டான். அப்பாடா, நிமிந்து பார்த்தா நல்ல பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கு. அந்த நிழல்ல உட்கார்ந்துட்டு ஒரு சுகம் இருக்குன்னு நினைக்கிறானே, அதாண்டா சம்சார சுகம். வேற என்ன இருக்கிறது? ஒரு மனுஷன் காட்டு வழியாக வருகிறான். அப்போ ஒரு உழுவை புலி, அதிகமா செந்தமிழை சொன்னாலும் கஷ்டம், ஒரு புலி இவனை துரத்துகிறது. அந்த புலியிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று விரைந்து ஓடுகிறான். ஒரு பாழும் கிணற்றை பார்க்கிறான். அந்த கிணற்றில் இருந்த கயிற்றை பிடித்து கொண்டு கொஞ்சம் இறங்கினான். புலி கணத்தடியில வந்து இந்த பய எப்படியும் மேல ஏறி வந்துதானே ஆகணும். தட்சணம் இவனை பட்சணம் பண்ணி விடுவது அப்படின்னு அது காத்துட்டு இருக்கு. இந்த பய கீழே இறங்க பார்க்கறான். கணத்துக்குள்ள ஒரு கருணாகும். மேல ஏறினா புலி, கீழே இறங்கினா கருணாகும். அப்பவான்னு பயந்தானா, கீழையும் இறங்க வேண்டாம், மேலையும் ஏற வேண்டாம். அந்த நாளிகனா கயத்தை பிடிச்சுட்டே தொங்கின்னு இருக்கலாமேன்னு நினைச்சான். தொங்கின்னு இருக்கான். அந்த கயத்தை ஒரு சுண்டெலி அப்பதான் அறுத்துட்டு இருக்கு. இந்த நிலைமையை யோசனை பண்ணி பாருங்க. அந்த டயத்துல அந்த கணத்து கட்டையில் இருந்த தேன் கூடு பிரிந்து அதிலிருந்து தேன் சொட்டுறது ஒரு சொட்டு. இதுதாண்டா சம்சார சுகம். என்ன இருக்கிறது என்று கருதுகிறாய்? அதான் ஆழ்வார் சொன்னார், ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாசவாறு குழலால் என்று மயங்கி மாளும் எல்லை கண்வாய் திரவாதே கேசவா புருடோத்தமா கேளலா